கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்திருக்கிற நம் தகப்பன், அவருடைய மகிமையினால் அவருடைய காருண்யத்தினால் நம்மை அழைத்திருக்கிறாராம். எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியத்தை பெற்ற ஜனங்களாய் இருக்கிறோம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. நமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. நாம் அவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமாய் இருக்கிறோம். அவருடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் அவர் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எல்லோரும் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. ஒவ்வொருவரும், நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் பிளஸட், பாக்கியவான்களாய் இருக்கிறோம். அவரை போல ஒரு தேவன் இல்லை, அவரை போல யாரும் இல்லை என்பதுதான் நிஜம், சத்தியம். அவரை போல நம்மை நேசிக்க, அவரை போல நம்முடைய ஒவ்வொரு செயல்களிலும் நம்மேல் கண்ணோக்கமாய் இருக்கிற ஒரு நபர் இந்த பூமியில நம்ம பார்க்க முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன யோசிக்கிறோம், என்ன சிந்திக்கிறோம், எந்த சூழ்நிலைகள்ல நம்ம இப்போ இருக்கிறோம், எல்லாவற்றையும் நம் தகப்பன் அறிந்திருக்கிறார். ஒவ்வொரு சின்ன 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 டீட்டெயில்ஸ கூட அவர் அறிந்திருக்கிற தேவன். நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், எந்த மரத்துக்கு கீழே இருக்கிறோம், எந்த வீட்டுக்குள்ள இருக்கிறோம், நமக்கு நம்ம மறந்துடுறோம். ஆனா அங்க நாத்தான் வேலை பார்த்து இயேசு சொல்லும் பொழுது, நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன். எந்த மரத்துக்கு கீழே இருந்தேன்னு அவனுக்கு தெரியுதோ இல்லையோ, அவனை படைத்தவருக்கு மகிமையினால் காருண்யத்தினால் அவனை அழைத்தவருக்கு தெரியும் அவன் எந்த இடத்துல நின்று கொண்டு என்ன சிந்தித்து கொண்டிருந்தான் என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அந்த தகப்பன் இந்த காலை வேளையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். நம் ஒவ்வொருவரோடும் கூட அவர் இருக்கிறார். நம் ஒவ்வொருவர் மேலும் அன்போடும் கரிசனையோடும் இருக்கிறார். அவர் நம்மை உற்று நோக்கி கொண்டே இருக்கிறார் என்பதை நாம் ஆழமாக அறிந்து கொள்ள வேண்டும். அந்த தகப்பன் இன்றைக்கு நமக்கு சொல்லுகிற வார்த்தை வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆகாய் 2:23. ஆகாய் 2:23. சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், செயல்தியேலின் குமாரனாகிய செருபாயேல் என்னும் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்து கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். இது செருபாபேலுக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் அல்ல. தேவன் தம்முடைய மக்களை எப்படி பார்க்கிறார், எப்படி அவர் தெரிந்தெடுக்கிறார், எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை இந்த வார்த்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அங்க சொல்றாரு, செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, என் தாசனாகிய செருபாபேல். அப்போ செருபாபேல் அங்க தேசத்தின் ராஜாவா இருக்கலாம், பெரிய பதவியில இருக்கிறவன். ஆனால் தேவனுடைய கரங்களில் தன்னை ஒப்பு கொடுத்தவன். அங்க ராஜாவா இருந்தா கூட தேவன் அவனை ராஜான்னு சொல்லி அழைக்கல. அவனை எப்படி கூப்பிடுகிறார்? என் ஊழியக்காரனே. அப்போ எந்த வேலையில இருந்தாலும் அவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தவர்களை அவர் எப்படி கூப்பிடுகிறார்? என் தாசன், என் ஊழியக்காரன். கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் அவருக்காக பயன்படுவதற்கு முன்பதாக அவருடைய கரத்தில் நம்மை முழுவதுமாக ஒப்பு கொடுக்க வேண்டும். செருபாபேல் அங்க ராஜாதான், ஆனால் தன்னை தேவனுடைய கரங்களில் முழுமையாக ஒப்பு கொடுத்தவனாக இருந்தபடியினால் அங்கே அவனை தன் ஊழியக்காரன் என்று தேவன் அழைக்கிறத பார்க்கிறோம். அதே வசனத்துல பார்க்கிறோம், நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நீ உன்னை நிரூபிச்ச பிறகு, நீ இதெல்லாம் செஞ்ச பிறகு நான் உன்னை தெரிந்தெடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்லல. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இன்னைக்கும் மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாம இருக்கலாம், நம்முடைய திறமைகளை அவங்க கவனிக்காம இருக்கலாம், நம்முடைய ஏற்கனவே நமக்கு இருக்கிற பாஸ்ட்
கடந்த காலத்தை வைத்து நம்ம என்ன செய்யலாம்? வேல்யூ பண்ணலாம். ஆனால் தேவனோ நம்மை பற்றி முழுமையாக அவர் அறிந்திருக்கிறார். முழுமையாக. அதனாலதான் தாவீது எழுதுறாரு, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். நம்மை பற்றின மனிதர்களுடைய கருத்துக்கள் நம்முடைய அடையாளம் அல்ல. தேவன் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்? அதுதான் உண்மையான அடையாளம். அவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். ஐ ஹேவ் chosen you. நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இதை விட உலகத்துல வேற என்ன வேணும் நமக்கு? இந்த உலகத்தையே படைத்தவர், அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகை செய்கிறவர், அவர் சொல்றாரு, அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறாராம். அது மாத்திரம் இல்ல, அங்க சொல்றாரு, உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன். முத்திரை மோதிரம் அதிகாரத்தின் ஒரு அடையாளம். ஒரு ராஜாவினுடைய முத்திரை பயன்படுத்தப்பட்டா அந்த முத்திரை அந்த ராஜாவினுடைய சகல அதிகாரத்தையும் உரிமையையும் அது எடுத்து சொல்லுவதா இருக்கிறது. அப்போ அங்க ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை என் கையில் வைத்திருக்கும் ஒரு முத்திரை மோதிரமாக நான் உன்னை வைத்திருக்கிறேன். நமக்கு தனியா அதிகாரம்லாம் தேவையில்ல. அவர் கரத்துக்குள்ள இருந்தா போதும். அவர் கரத்துல முத்திரை மோதிரமாக நம்ம இருந்தா போதும். நம்முடைய வாழ்க்கையின் உண்மையான நோக்கங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். நமக்குன்னு தனிப்பட்ட அதிகாரங்கள் எதுவும் தேவையில்லை. அவர் அதிகாரம் நிறைந்தவரின் கரத்தில் நாம் இருக்கும் பொழுது முழுவதுமாக எல்லாம் நாமும் ஆளுகை செய்கிற இடத்தில் வந்து விடுகிறோம். ஒரு முத்திரை மோதிரம் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. அது உரிமையை காட்டுகிறது, நெருக்கத்தை காட்டுகிறது. தேவன் செருபாபேல பார்த்து சொல்றாரு, நீ எனக்கு முக்கியமானவன். அதனாலதான் நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்னைக்கும் நம்ம பல நேரங்கள்ல நான் தேவனுக்கு முக்கியமானவளா, முக்கியமானவனா அப்படின்னு சொல்லி நிறைய நேரங்கள்ல நம்ம கேட்டு கொண்டு இருக்கிறோம். தேவன் என்னை நேசிக்கிறாரா? அவருக்கு நான் முக்கியமா? ஆனா தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், நம்மை தம்முடைய நோக்கத்திற்கென்று பயன்படுத்த விரும்புகிறார் என்றால் நாம் எவ்வளவு தேவனுக்கு முக்கியமானவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இங்க சூழ்நிலை, என்ன சூழ்நிலை மாறினாலும் சரி, மாறலனாலும் சரி, அவருடைய வார்த்தை ஒரு காலும் மாறாது. இந்த ஆகாய் புஸ்தகத்துல பார்க்கும் பொழுது இஸ்ரவேலர் பாபிலோன்ல இருந்து திரும்பி வந்திருந்தாங்க. ஆலயம் இடிக்கப்பட்ட நிலைமையில இருக்கு. மக்கள் சோர்ந்து போய் இருக்கிறாங்க. வேலை எல்லாம் கடினமா இருக்கு. அந்த சூழ்நிலைக்கு நடுவுல தான் தேவன் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அப்போ இன்னைக்கு எல்லாமே அவங்களுக்கு கடினமா இருக்கிற சூழ்நிலையில தான் செருபாபேல பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். நம்முடைய சூழ்நிலை, இன்னைக்கு நமக்கு இருக்கிற சூழ்நிலை நம்முடைய எதிர்காலத்தை அது தீர்மானம் பண்ண முடியாது. நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானம் பண்ணுவது ஒன்றே ஒன்றுதான், அது தேவனுடைய வார்த்தை மட்டுமே. ஆனா அதனால தேவன் இன்னைக்கு நான் உன்னை தெரிந்து கொண்டேன்னு நம்மள்ட்ட சொல்றாருன்னா, நம்முடைய கதை இன்னமும் முடிவடையவில்லை. இனிதான் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு தொடக்கம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இன்னைக்கும் இந்த ஆகாய் 2:23 மூலமா நம்ம அறிந்து கொள்ளுகிற செய்தி என்ன? அவர் சொல்றாரு, நான் உன்னை அறிந்திருக்கிறேன், நான் உன்னை மறக்கவில்லை. உன் சூழ்நிலை எனக்கு பெரிய ஆச்சரியம்லாம் கிடையாது. இது எப்படி மாறும் அப்படின்னு நீ நினைக்கிற அளவுக்கு எனக்கு உன் சூழ்நிலை பெரிதல்ல. இததான் தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிற ஒரு காரியம். நீங்க நினைக்கிறீங்க உங்க சூழ்நிலை ரொம்ப பெருசு, உங்க போராட்டம் ரொம்ப பெருசு, இந்த சூழ்நிலையில இருந்து எப்படி வெளியில வர முடியும், இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா உங்க சூழ்நிலை என்னை ஒரு நாளும் ஆச்சரியப்படுத்த முடியாது. உங்களுடைய கடந்த காலம் பலருக்கு இதுதான் மிகப்பெரிய ஒரு ஒரு
ஒரு மனவேதனை அளிக்கக்கூடிய காரியமே என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்முடைய கடந்த காலம். நான் கடந்த காலத்துல இப்படி இருந்தேனே, என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்முடைய கடந்த காலம் அவருக்கு ஒரு மேட்டரே இல்ல. அவர் சொல்ட்டாரு, "உன்னுடைய எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன்" அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ நம்முடைய கடந்த காலம் தேவனுடைய திட்டத்தை ஒரு காலும் அழிக்க முடியாது. அடுத்தது சொல்ற, "உன்னை என் கையில நான் வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கைய என்னுடைய நோக்கத்திற்காக நான் பயன்படுத்துகிறேன்." அப்போ முத்திர மோதிரம் ராஜாவின் கரத்துல இருக்கும்போது, தன்னுடைய அதிகாரத்த பத்தி அது பெருமைப்பட அவசியமே இல்ல. ஏன்னா, அது ராஜாவின் கையில் இருக்கிறது தான், அதனுடைய பவரே அவருடைய கையில இருக்கிறது தான். நம்முடைய பவர் நம்மிடத்துல எதுவுமே இல்ல. அது தேவனுடைய கரத்தில் இருப்பதுதான் நம்முடைய அதிகாரமாய், வல்லமையாய் இருக்கிறது. அப்போ இன்னைக்கும் நம்ம யாருன்னு உலகம் தீர்மானம் பண்ணுவதற்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. அவர் நம்மை பற்றி என்ன சொல்லுகிறார்? அது மாத்திரமே நம்முடைய அடையாளமாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கைய நம்ம கையில வைத்துக் கொள்ளாம, அவர் கையில முற்றிலுமாய், பூரணமாய் நாம் ஒப்புக் கொடுக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அவர் நம்மை அறிந்திருக்கிறார். அது நமக்கு போதும். இந்த உலகம் நம்மள குறிச்சு என்ன வேணாலும் யோசிக்கட்டும். என்ன வேணாலும் சிந்திக்கட்டும். என்ன வேணாலும் சொல்லட்டும். அது நம்முடைய அடையாளம் அல்ல. அவருடைய நோக்கத்துக்காக தெரிந்தெடுக்கப்பட்ட நாம், முற்றிலுமாய் அவருடைய நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் அவர் மூலமாய் நம்மை அந்த நோக்கங்களை நிறைவேற்றுகிற நல்ல தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் சகலத்தையும் நமக்காக நிறைவேற்றுகிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த நாளிலும் கூட தொடர்ந்து அந்த வார்த்தையை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் அதை குறித்து இன்னும் டீப்பரா ஒரு சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு படைப்பு எல்லாம் கீழ்ப்படிந்தது. இதை நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். ஏன் இந்த படைப்புகள் எல்லாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தது? எப்படி அது கீழ்ப்படுகிறது? வாசிக்கலாம். யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 1:3. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. இப்போ எல்லாமே இந்த பார்க்கிற உலகம் அனைத்தும் அவர் மூலமாகவே உண்டாயிற்று. சூரியனோ, சந்திரனோ, நட்சத்திரங்களோ, கோள்கள், எத்தனை பிளானட்ஸ் இருக்கு. அவ்வளோ கிரியேஷன்ஸ் இந்த உலகத்தில் உள்ள எல்லா கிரியேஷன்ஸும் சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. உண்டானது எல்லாம் அவரால் மாத்திரமே உண்டாயிற்று. அப்போ இந்த காஸ்பல் எல்லாத்துலயும் ஒரு சில விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்க்கிற ஒரு காரியம் என்னன்னா, அவர் பேசுறாரு, காற்று நிற்கிறது, கடல் அமைதியாகுது, நோய்கள் ஓடி போகுது, பிசாசுகள் நடுங்குகின்றன, மரணம் தோற்று போனது, அத்திமரம் காய்ந்து போனது, மீன்கள் வலையில் நிரம்புகின்றன. ஏன்? அவர் சொன்னா இது எல்லாம் நடக்குது. அவர் ஒரு பெரிய தீர்க்கதரிசி அப்படிங்கிறதுனாலயா? இல்ல அவர் மிகப்பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அப்படிங்கிறதுனாலயா? இல்ல இது எல்லாத்தையும் விட ஒரு மிகப்பெரிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவர் பேசின அந்த குரல் உலகத்தை படைத்த அதே குரல். காற்றுகிட்ட பேசும் பொழுது அந்த காற்று தன்னுடைய படைப்பாளரின் குரலை அது அறிந்து கொண்டது. ஒரு ஒரு சின்ன குழந்தை இருக்கு.
அது எத்தனை தாய்மார் அந்த இடத்துல இருந்தாலும் அந்த அத்தனை பேருக்கு மத்தியில அந்த குழந்தை தன் தாயின் குரலை கரெக்டா அது ஐடென்டிஃபை பண்ணும். ஏன்னா அந்த குரலோடு அதற்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, ஒரு பாண்டிங் இருக்கு. அது போலதான் காற்று, கடல், மலை, நட்சத்திரங்கள், மரணம் எல்லாம் ஒரு குரலை அறிந்திருக்குது. அவை அந்த குரலால் உருவாக்கப்பட்டவை. மரணமோ நோயோ வீழ்ச்சியினால வந்தது, மற்றபடி மற்ற எல்லாம் அவரால் அது சிருஷ்டிக்கப்பட்டவை. சகலமும் வாசிக்கலாம். கொலோசையர் 1:16-17. கொலோசையர் 1:16-17. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் துரைத்தரங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகள் பூலோகத்தில் உள்ளவைகள், காணப்படுகிறவைகள் காணப்படாதவைகள் ஆன சகல வஸ்துக்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது. அப்போ இயேசு ஏதோ படைப்புல ஒரு பகுதி கிடையாது, அவர்தான் படைப்பாளர், அவர்தான் சிருஷ்டிகர். இப்போ புயலை பார்த்து பேசுறாரு, இறையாதே அமைதலா இரு அப்படின்னு சொன்ன உடனே காற்று நிற்கிறது, கடல் அப்படியே அமைதியாகுது. சீஷர்கள்லாம் ஆச்சரியப்படுறாங்க, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அதை வாசிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 39 இருந்து வாசிங்க. மார்க்கு 4:39. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே அமைதலா இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அப்போ சீஷர்களை பார்த்து கேட்கிறாரு, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். அப்போ இந்த இடத்துல இத சொல்லும் பொழுதே ஒரு காரியத்தை நம்ம நல்லா புரியணும். சீஷர்கள், இயேசு எல்லாரும் ஒரே படகுல தான் டிராவல் பண்றாங்க. எல்லாருக்கும் நேரிடுகிறது போலதான் இயேசுவுக்கும் அங்க நேரிடுகிறது. காற்றடிக்குது, புயல் அடிக்குது, கடல் கொந்தளிக்குது. ஆனா இவருடைய மைண்ட் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு, ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்க எல்லாருடைய மைண்டும் வீக்கா இருக்கு. இப்போ இந்த ஒருவருடைய மைண்ட் அங்க ஸ்ட்ராங்கா இருக்கு. யாருக்குள்ள ரூட் ஆயிருக்கு? பிதாவோடு கூட அவருடைய மனது அங்கே ஆழமாய் வேரூன்றி இருக்கிறது. அவர் இருக்கிறார், என்னை எதுவும் செய்ய முடியாது. இன்னொன்னு, இவர் 100% காட். இவருடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய பவர் அன்னைக்கு இந்த படகுல இருந்த அத்தனை பேரையும் அது காப்பாற்றினது. அப்போ ஒண்ணு நல்லா புரியணும். இன்னைக்கு நம்ம குடும்பங்கள்ல நம்ம ஒருவருடைய மைண்ட் அது பவர்ஃபுல்லா இருந்ததுன்னா, வேத வார்த்தையில் அது நம்ம
அது வேரூன்றி இருந்தோம் அப்படின்னா அதை தவிர வேற எதுவும் நடக்காதுன்னு சொல்லி நம்ம மைண்ட் பவர்ஃபுல்லா இருக்கும்னா நம்ம குடும்பத்தில் இருப்பவர்கள் அத்தனை பேரும் பாதுகாக்கப்படுவது நிச்சயம். இது இந்த சம்பவத்துல இருந்து நீங்க அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம். அவர் கேட்கிறார், ஏன் பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த காற்று உங்களை மூழ்கடிச்சிருமா? இந்த கடல் உங்களை விழுங்கிருமா? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்ல? உங்க தகப்பன் யார் என்பது ஏன் உங்களுக்கு தெரியல? ஏன் பயப்பட்டீர்கள்? அவர் சாதாரணமா கேட்கிறாரு. ஏன் நீங்க காற்று இப்போ நம்ம அந்த படகுல இருக்கிறோம். காற்று அடிக்குது, கொந்தளிக்குது, படகு மூழ்கி போகிற அளவுக்கு தண்ணீர் எல்லாம் உள்ள வர்ற அளவுக்கு அங்க கொந்தளிக்குது. அங்க இயேசு சாதாரணமா கேட்கிறாரு, ஏன் பயந்தீங்க? இன்னைக்கும் நம்மை பார்த்து அதைத்தான் கேட்கிறாரு. ஏன் பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்ல? அப்போ இன்னைக்கு நம்முடைய மைண்ட் என்ன இல்ல, ஆழ் மனது அது பவர்ஃபுல்லா இல்ல. அங்க பல சத்தங்கள் இன்னமும் கேட்டுக்கொண்டிருக்கின்றன. அதனாலதான் நமக்கு பயம் ஏற்படுகிறது. அங்க காற்று, கடல் எல்லாம் ஏன் கீழ்ப்படியுது? ஆதியாகமம் 1 அத்தனையும் அவர் படைக்கிறத பார்க்கிறோம். அவைகள் அந்த படைப்புகள் அந்த குரலை ஏற்கனவே கேட்டிருந்த ஒரு குரல். அதனால உடனே அந்த குரலுக்கு எல்லா சிருஷ்டிப்புகளும் அங்கே கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். சங்கீதம் 107:29. சங்கீதம் 107:29. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது. இதத்தான் இயேசு செய்தார். அவரே கர்த்தர். அந்த படைப்புகள் படைப்பாளரின் குரலை கேட்கின்றன. அடுத்தா பார்க்கிறோம், வாசிக்கலாம். மார்க் 1:24. மார்க் 1:24. அவன், ஐயோ, நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். நீர் தேவனுடைய பரிசுத்தர். நீர் தேவனுடைய பரிசுத்தர்ன்னு சொல்லி பிசாசு சொல்லுது. மனுஷங்க இன்னும் இயேசு யாருன்னு இப்ப வரைக்கும் புரிய முடியல. எவ்வளவு சத்தியங்களை கேட்டுட்டோம். ஆனா பிசாசுக்கு புரியுது. அது சொல்லுது, நீர் தேவனுடைய பரிசுத்தர். இருள் உடனே அவர் அடையாளம் கண்டு கொண்டது. ஏன்னா அவைகள் எல்லாமே தங்களுடைய படைப்பாளரை எதிர்த்து வீழ்ச்சி அடைந்தவைகள். அவருடைய அதிகாரத்தை அவைகள் அறிந்திருக்கின்றன. அதனாலதான் அவரை பார்த்த உடனேயே அந்த குரல் அவங்களுக்கு தெரியுது. அவர் யாருன்னு அவங்களால புரிய முடியுது. அங்க சொல்லுது, நீர் தேவனுடைய பரிசுத்தர், உம்மை இன்னார் என்று அறிவேன். அடுத்ததா பாக்குறோம், நோய் ஓடுது. ஒரு குஷ்டரோகி வர்றா. உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் அப்படின்னு சொல்றான். நீ சுத்தமாகுன்னு சொல்றாரு. உடனே நோய் ஓடி போனது. 100க்கு அதிபதியுடைய வேலைக்காரன் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும். அந்த நொடி பொழுதுல இந்த வேலைக்காரன் சுகமாறான். நோய் என்பது படைப்பின் ஒரு பகுதி இல்ல. நோய் என்பது ஆஃப்டர் ஃபால், வீழ்ச்சியினுடைய விளைவு. படைப்பாளர் சிருஷ்டிகர் வந்த பொழுது தன்னுடைய முழு சிருஷ்டியையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். இத சொல்றதுக்கு பேரு தான் காஸ்பல். இதுதான்
சுவிசேஷமாக நாம் அறிவிக்க வேண்டிய ஒரு காரியம். உங்களை அவர் மீட்டெடுத்திருக்கிறார், உங்களை கழுவி இருக்கிறார், உங்களை சுத்திகரித்திருக்கிறார், நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்ல 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 இந்த முழு கிரியேஷனும் அந்த தேவ நீதியை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அங்க நம்ம ரோமர் 8ல பார்க்கிறோம், சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் பிரசவ வேதனைப்படுதான் தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு. இன்றைக்கும் நமக்கு என்ன காரியங்கள் எல்லாம் சந்தேகம் இருக்கு. லாசரு மரித்து போய் 4 நாட்கள் அங்க கல்லறையில இருக்கிறார். இயேசு சொல்றாரு, லாசருவே வெளியே வா, அவனை படைத்தவர் அவர். அவன் உடம்புல ஒருவேளை அவனுடைய ஜீவன் இல்லாம இருந்திருக்கலாம். அந்த ஜீவனையும் அங்கே கொடுத்தவர் தான் இயேசு. அவரே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறார். அங்க ரொம்ப பெரிய ஜெபம்லாம் பண்ணல, பெரிய போராட்டம்லாம் நடத்தல. ஒரே ஒரு வார்த்தை, ஏன் லாசருவே வெளியே வா, இத மட்டும்தான் சொல்ற. ஏன்னா ஜீவனின் ஆண்டவர் அங்கே பேசும் பொழுது அங்கே ஜீவன் கடந்து வருகிறது. இன்றைக்கும் அந்த ஜீவனின் அதிபதி எங்க இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார். அப்போ அவர் நமக்குள்ள இருக்கிறார்னா நம்ம பேசுகிற வார்த்தைகள் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்க முடியும். இதை நம்ம அறியாததுனாலதான் நமக்கு பயம், குழப்பம், கவலை. யோவான் 11:25 பார்க்கிறோம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அவர் நமக்கு உயிரை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அவரே ஜீவனாய் இருக்கிறார். அவரே நமக்கு ஜீவனாய் இருக்கிறார். இதை புரிந்து கொண்டானா போதும். இது நம்முடைய ஆழ் மனதுல பதிக்கப்பட்டா போதும். வியாதியோ மரணமோ நம்மை நெருங்கவே முடியாத இடத்துக்கு நம்ம வந்து விடுகிறோம். அத்தி மரத்தை இயேசு கிறிஸ்து சபிக்கிறத பார்க்கிறோம். அத்தி மரத்தை பார்த்து பேசுறாரு. அடுத்த நாள் அது வேரோடு அது பட்டு போயிட்டத அங்க பார்க்கிறோம். அங்க படைப்பு அங்க ஆசீர்வாதத்துக்கு கீழ்ப்படியுது. அதோட டிசைன் ஒரிஜினல் டிசைனா இல்லைன்னு ஒண்ணு அவர் சபிக்கிறாரு. அதற்கும் அது கீழ்ப்படுகிறது. மீன்கள் வலையில விழுது. பேதுரு முழுவதும் மீன் பிடிச்சோம், அங்க கிடைக்கவே இல்லை. இயேசு சொல்றாரு, ஆழத்துல போய் வலைய போடு. பேதுரு, உம்முடைய வார்த்தையின் படியே நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி அவர் செய்றார். அந்த ஒரு வார்த்தை காலியான அவனுடைய வலையை நிரப்பினதை பார்க்கிறோம். அப்போ மனிதனுடைய அனுபவம் அது தோல்வியை சொல்லிக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தை அதுதான் வெற்றியை சொல்லுகிறது. மனிதனுடைய அனுபவம் அது இப்படிதான் நடக்கும், இது இப்படிதான் முடியும், இப்படியெல்லாம் சொல்லும். ஆனால் அவருடைய வார்த்தை, அவர் சொல்றாரு, ஆழத்துல போய் வலைய போடு அப்படின்னாலே அங்க மீன்கள் எல்லாத்தையும் அவர் அந்த இடத்துக்கு ஒண்ணு சேர்த்துட்டாருன்னு அர்த்தம். நமக்கும் இன்னைக்கு ஒரு வார்த்தை அவர் கொடுத்துட்டாருன்னா அது என்ன, அந்த வார்த்தை செயல்படுவதற்கு இந்த முழு உலகமும் பிரபஞ்சமும் நமக்காக அது செயல்பட்டு அந்த வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி தரும். பேதுருவுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு, ஆழத்துல போய் வலைய போடு. அதை சொல்லும் பொழுதே அங்க இருக்கிற எல்லா மீன்களுக்கும் அங்க அவர் மறைமுகமான ஒரு கட்டளை பிறப்பித்து விட்டார். இன்றைக்கும் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாருன்னா அந்த வார்த்தை என்ன செய்யணுங்கிற அந்த கமாண்டோ அந்த வார்த்தைக்குள்ளே தான் இருக்கு. அதை நம்ம யோசிச்சு இது எப்படி நடக்கும், இது எப்படி சாத்தியம் அப்படின்னு நம்முடைய மனதுல யோசிச்சு எதையுமே செய்ய தேவையில்லை. அவர் சொன்னாரா அதை அப்படியே நம்பணும். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். படைப்பை உருவாக்கின அதே வார்த்தை இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறது. அவர் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன புயல் வீசி கொண்டிருக்கு? குடும்ப பிரச்சனையா, நோயா,
பொருளாதார நெருக்கடியா, பயமா, இல்ல டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி என்ன இருக்கு? இதை எல்லாம் இருந்தா கூட நம்ம நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு காரியம், புயலை படைத்தவர் பெரியவர், கடலை உருவாக்கினவர் பெரியவர், ஜீவனின் ஆண்டவர் பெரியவர். பேதுருவினுடைய ரகசியம் என்ன அந்த இடத்துல மீன் பிடிக்கிறப்போ, உம்முடைய வார்த்தையின்படியே. அதுதான் விசுவாசம். விசுவாசங்கிறது சூழ்நிலையை நம்புறது இல்ல. பேதுரு மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். அவ வேலையே மீன் பிடிக்கிறது தான். நைட்டெல்லாம் மீன் பிடிச்சு அங்க ஒண்ணும் கிடைக்கல. அங்க இயேசு சொன்ன உடனே இதெல்லாம் அவ அவ வேற எதுவும் பேசல. உம்முடைய வார்த்தையின்படி நான் என்ன செய்றேன். இது நமக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு காரியம். அவர் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்புவோம் என்றால் அந்த வார்த்தை நம் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். அப்போ இயேசுவின் வார்த்தைக்கு காற்றும் கடலும் புயலும் அடங்குகிறது. பிசாசுகள் நடுங்குது. ஏன்னா அவைகள் தங்கள் சிருஷ்டி கர்த்தரை எதிர்கொண்டார்கள். இன்னைக்கும் அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை. மார்த்தாள் மரியாளை பார்க்கிறோம். மரியாள் சொல்றா, அந்த தேவதூதன் வந்து பேசின பொழுது, உங்களுடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவது. உங்க வார்த்தையின்படியே எனக்கு ஆகக் கடவுதுன்னு அவர் தன்னை திறந்து கொடுக்கிறார். அங்க பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இயேசு கிறிஸ்துவோடைய கர்ப்பத்துக்குள் வந்ததை நம்ம பார்க்கிறோம். நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய வார்த்தை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகக் கடவது. அப்போ நல்லா புரியணும், இந்த கிறிஸ்துவின் வார்த்தை அது எவ்வளவு பவர்ஃபுல். அது இன்றைக்கு நமக்குள்ளே சகல பரிபூரணத்தோடும் ஞானத்தோடும் வாசமாய் இருக்க வேண்டுமாம். வாசிக்கலாம். கொலோசேயர் 3:16. கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி. அடுத்தது வாசிங்க. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்க எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. Let the word of Christ dwell in you richly in all wisdom, teaching and admonishing one another in psalms and hymns and spiritual songs, singing with grace in your hearts to the Lord. அப்போ ஒண்ணு நல்லா புரியணும், கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. அது என்ன கிறிஸ்துவின் வசனம்? கிறிஸ்துவின் வசனம் என்றால் அவர் நமக்காக என்ன செய்திருக்கிறார், முதல்ல அது நம்முடைய ஆழ் மனதுல சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக. நம்ம தூக்கத்துல எழுப்பி கேட்டா கூட, நம்ம உனக்கு வியாதி வருமான்னு கேட்டா தூக்கத்துல எழுப்புனா கூட நம்ம என்ன செய்யணும், அவருடைய வசனம் நமக்குள்ள பரிபூர்ணமா வாசமா இருந்தா அது எப்படி என்கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்றதுதான் அவருடைய வசனம் பரிபூரணமாய் நம்மில் வாசமாய் இருக்கிற ஒரு காரியம். நான் சொல்றது புரியுதா? அதாவது கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக.
எவ்வளவு முக்கியம். அவர் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினால் அழித்தபடியினாலே இன்றைக்கு மரணம் என்னை ஆளுகை செய்ய முடியாது. இது உங்களுக்குள்ள பரிபூரணமாய் வாசமாய் இருந்தால், உங்க ஆழ் மனதுல இந்த வார்த்தை பதிக்கப்பட்டிருந்தா, வியாதிய குறிச்சு நமக்கு பயம் வருமா? அப்போ இது இன்றைக்கு அவருடைய வசனம் நமக்குள்ளே பரிபூரணமாக வாசமாய் இருக்க வேண்டும். அவர் சொல்றாரு, நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தார் நீங்கள் என்னில் நிலைத்திருக்கும் போது நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அவரில் நம்ம நிலைத்திருக்கணும். அப்படின்னா என்ன? அவருடைய வசனம் நம்மில் பரிபூரணமான வாசமாய் இருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், நிலைத்திருக்கிறதுனா என்ன? ஏதோ கான்சியஸ் மைண்ட்ல நம்ம கன்ஃபர்ஸ் பண்றது இல்ல. அத பரிபூரணமா நம்ம அப்படி நம்முடைய ஹோல் ஹார்ட், மைண்ட், வில், எமோஷன்ஸ் எல்லாம் அவருடைய வார்த்தையினால நிரம்பும் பொழுது நம்முடைய ஆழ் மனது சில விஷயங்கள நம்முடைய ஆழ் மனதுல பதிக்கப்பட்டிருக்கிற விஷயங்களுக்கு நம்ம அது பிராக்டிஸே செய்ய அது தன்னாலே நம்ம அந்த காரியங்களை செய்வோம். இப்போ நம்ம அதிகமா நீங்க பெண்கள் அதிகம் பேர் இருக்கிறதுனால நம்ம சமையல் பண்ணும் பொழுதே எதை யோசித்து யோசித்து நம்ம செய்ய மாட்டோம். டக்கு டக்குன்னு அதாவது நம்ம வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஏன்னா அது நம்முடைய ஆழ் மனதுல பதிக்கப்பட்டிருக்கிற ஒரு காரியம். அதுக்கு எதுக்கும் பெரிய ஒரு ஞானம் கூட நமக்கு தேவையில்ல. ஏன்னா, அது ஒரு காலத்துல நமக்கு ஞானமா அது இருந்தது. இன்னைக்கு அது பரிபூரணத்தோடு நமக்குள்ள வாசமாய் இருக்கிறதுனால, அந்த வேலைகள் எல்லாம் நம்ம எதையுமே யோசிக்காம செய்றோம். இப்ப கார் ஓட்டுறாங்க நெறைய பேர். எனக்கு ஓட்டத் தெரியாது. ஆனா இங்க இருக்கிற நெறைய பேர் டிரைவ் பண்ண தெரியும். முதல்ல தான் ஒரு கான்ஷியஸா அத செய்யணும். ஆனா, அதுக்கப்புறம் ஆழ் மனதுல பதிக்கப்பட்ட பிறகு, அது தானா அவங்களுக்கு எல்லாமே அங்க அவங்க செய்றத பார்க்கிறோம். அதே போல தான் கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் நமக்குள்ள பரிபூரணமாய் வாசமாய் இருக்கும் பொழுது, நமக்குள்ள பயம் வராது. கவலை வராது. ஏன்னா வசனம் இததானே சொல்லுது. நான் அவருக்குள்ள இருக்கிறேன். எனக்குள்ள அவர் இருக்கிறார். நான் ஜீவனுக்குள்ள இருக்கிறேனே. நான் வெளிச்சத்துக்குள்ள இருக்கிறேனே. அப்படின்னு அப்படி ஒரு தைரியத்துக்குள்ள, சந்தோஷத்துக்குள்ள, சமாதானத்துக்குள்ள நம்ம வந்து விடுகிறோம். இப்போ அவர் வார்த்தை மாம்சமாகி சகல கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். முதல்ல வார்த்தை உலகத்துக்கு வந்தது. இப்ப அந்த வார்த்தை நமக்குள்ளே வந்திருக்கிறது. அவர் பெத்லகேம்ல வாழ விரும்பல. பரலோகத்துல வாழ்றதுக்கும் அவர் விருப்பம் இல்ல. நமக்குள்ளே வாழ்வதற்கு தான் அவர் விருப்பப்பட்டு இந்த பூமிக்கு வந்தார். அப்போ சகல ஞானத்தோடும் பரிபூரணமாய் வாசமாய் இருப்பதாக அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? நிரந்தரமா குடியிருப்பு. கம்ப்ளீட் அந்த அந்த டுவெல்லிங் எப்பவுமே நிரந்தரமாய் அவருடைய வார்த்தை மாத்திரமே நம்முடைய இருதயத்தில் குடியிருப்பது. வீட்டை அமைப்பது, தங்குவது, இது ஏதோ ஒரு கெஸ்ட் மாதிரி அவருடைய வார்த்தை அப்பப்ப வந்துட்டு போறது இல்ல. ஒரு வீட கட்டி அந்த வீட்டுக்குள்ள அந்த வீட கட்டுன ஓனர் எப்படி குடியிருக்கிறாரோ அதுபோல தேவனுடைய வார்த்தை நம்மில் அது தங்க வேண்டும். இன்னைக்கும் நிறைய விசுவாசிகள் தேவனுடைய வார்த்தையை விருந்தாளியா வச்சிருக்கிறாங்க. அது ஏதோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும், இல்ல எப்பமாவது சூழ்நிலைக்கு மட்டும் அவருடைய வார்த்தையை தேடுறாங்க. ஆனா அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பெர்மனண்டா நமக்குள்ள அது வந்து என்ன செய்யணும்? வாசம் பண்ண வேண்டும். சகல ஞானத்தோடும்
சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாயிருப்பதாக. அப்போ வார்த்தை நமக்குள்ள வாழ ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய சிந்தனைகள் மாறும். நம்முடைய சிந்தனைகள் எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும்னு வேதம் கற்றுத் தருது. அவனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அதனாலதான் தேவன் நம்முடைய சூழ்நிலைய முதல்ல மாற்றுறதில்ல. அவர் நம்முடைய மனதை மாற்றிக் கொண்டிருக்கிறார். வசனம் சொல்லுது, நம்முடைய மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகிறோம். தேவனுடைய வார்த்தை நம்முடைய மனதுல, ஆழ் மனதுல சகல ஞானத்தோடு பரிபூர்ணமாய் வாசமாய் இருந்தால் நமக்கு பயம் குறைஞ்சிரும். நம்முடைய நம்பிக்கை வளர ஆரம்பிக்கும். நம்முடைய கசப்பு குறையும். அன்பு பெருக ஆரம்பிக்கும். எரேமியா அவர் என்ன செய்யறாரா? வார்த்தையை உணவாக உட்கொண்டாரா. வாசிக்கலாம். எரேமியா 15:16. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாய் இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உணவாக அவர் உட்கொண்டாராம் வார்த்தைய. எனக்கு சந்தோஷமும், உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. இன்னைக்கு அவர் வார்த்தை நீங்க தியானிக்கும் பொழுது உங்க இருதயத்துக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குதா, மகிழ்ச்சியை கொடுக்குதா? இல்ல ஏதோ கடமைக்கு நான் பைபிள் வாசிக்கணும், இல்ல வாசிக்கலைன்னா எனக்கு ஏதாவது நடந்துரும் அப்படிங்கிற எண்ணத்துல நம்ம பைபிள் வாசிக்கிறோமா? எரேமியா சொல்றார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். அவைகள், இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன், இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொன்ன உடனே அந்த வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா, மகிழ்ச்சியை தருதா? அது தரல அப்படின்னாலே நீங்க உண்மையா அந்த வார்த்தையை உட்கொள்ளலன்னு அர்த்தம். அவருடைய தழும்புகளால் நான் குணமாகி இருக்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தோஷமா, மகிழ்ச்சியா இருக்கணும். அப்பதான் அந்த வார்த்தையில இருக்கக்கூடிய வல்லமை உங்க சரீரத்துக்குள் பாய்ந்து ஒரு சுகத்தை கொண்டு வர முடியும். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உங்களுடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. இது எரேமியா சொல்லுகிற ஒரு காரியம். நம்ம தினமும் 3 வேளைக்கு 3 வேளை நம்ம உடலுக்கு ஆகாரம் கொடுக்கிறோம். ஆனா ஆவிக்கு ஆகாரம் கொடுக்கிறவர் யார்? மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். நம்முடைய உடல் உணவு இல்லாம பலவீனமாய் போயிரும். அது போலதான் வார்த்தை இல்லாமல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை பலன் இல்லாமல் பலவீனமாய் போய்விடும். அதனாலதான் சங்கீதத்துல பார்க்கிறோம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடு பரிபூரணமாக வாசமாய் இருக்கும் பொழுது மரம் அவன் நீர்க்கால்கள் அண்டையில் நாட்டின மரம் போல் இருப்பான். தினம் ஓடி போய் அந்த மரம் தண்ணி குடிக்கிறது இல்ல, அது வேரூன்றி இருக்கிறது, தண்ணீர் தொடர்ந்து வருது. அது போலதான் தேவனுடைய வார்த்தையில் வேரூன்றின ஒரு வாழ்க்கை சூழ்நிலைகளால் அது அசையாது. என்னதான் வறட்சி வந்தாலும் அந்த மரம் தன் கனியை கொடுக்கிறதா இருக்கும். அதனாலதான் இயேசு சொல்றார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அங்க இயேசு சொல்லல, நீங்க சபைக்கு போனா, நீங்க அந்த ஜெபக்கூட்டத்துக்கு போனா, இந்த கன்வென்ஷனுக்கு போனா, இந்த கான்ஃபரன்ஸ்க்கு போனா, இப்படி எல்லாம் சொல்லல. அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ வெளிப்புறமான ஒரு ரிலீஜியஸ் லைஃப், மத சம்பந்தமான வாழ்க்கையை விட உள்ளார்ந்த வாழ்க்கை தான் மிகவும்
முக்கியம். நம்ம ஹார்ட் அவருடைய வார்த்தைய எப்படி ரிசீவ் பண்ணுது? அது அந்த வார்த்தைகள் நமக்கு சந்தோஷத்த குடுக்குதா? மகிழ்ச்சிய குடுக்குதா? சமாதானத்த குடுக்குதா? அப்படி குடுக்கலன்னா ஒண்ணு புரியணும். இன்னும் கிறிஸ்துவின் வசனம் சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக நம்மில் வாசம் பண்ணவில்லை. இந்த வார்த்தை நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு சொல்றாரு, வாசிக்கலாம். யோவான் 15:3. யோவான் 15:3. நான் உங்களுக்குச் சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். ம். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். நம்ம வீட்ட தினம் சுத்தப்படுத்துறோம், பெருக்குறோம், துடைக்கிறோம். ஏன்? தூசியா இருக்குது. அது போல தான் உலகத்தின் சிந்தனைகள் நம்ம மனதுல சில நேரங்கள்ல வரலாம். ஆனா, தேவனுடைய வார்த்தை தினமும் அந்த எண்ணங்களில் இருந்து, அந்த அந்த சிந்தனைகள்ல இருந்து நம்மை கழுவி எடுக்கிறது. இன்னும் ஒரு வசனம் வாசிக்கலாம். எபேசியர் 5:26. நான் தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறதற்கும் ம். தாம் அதை திருவசனத்தைக் கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும். இப்ப தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறார். திருவசனத்தைக் கொண்டு. அப்ப வசனம் நம்மள என்ன செய்யுது? சுத்திகரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அடுத்தா பார்க்கிறோம், அவருடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உடையது. இது ஏதோ பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்ட வார்த்தை அல்ல. தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமையும் உள்ளதுன்னு எபிரேயர் 4ல பார்க்கிறோம். ஒரு டாக்டர் கையில இருக்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் போலதான் அந்த வார்த்தை நம்மை இருதயத்தையும், கணுக்களையும், ஆவியையும், ஊனையும் பிரிக்கத்தக்கதாக குத்துகிறதான அந்த வார்த்தை. அப்படிப்பட்ட அந்த வார்த்தை நம்முடைய பெருமையை அது அகற்றுகிறது, பயத்தை நீக்குது, பொய்களை நமக்கு காட்டுது. இதெல்லாம் பொய், நீ வியாதியோட இருக்கிறேன்னு நீ நினைக்கிறதே முதல்ல ஒரு பெரிய பெரிய பொய். அப்படிங்கிறதெல்லாம் இந்த வார்த்தை தான் நமக்கு கற்றுத்தருகிறது. அதை நம்ம உணரணும். இப்போ அதுதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். மரியாள் தேவதூதன் சொல்றா, நீ கர்ப்பமாவாய்ன்னு சொல்றா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வார்த்தை. ஆனா அவ ஒண்ணே ஒண்ணு சொல்றா, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது. அதுக்கப்புறம் தான் அவளுடைய வாழ்க்கையில வார்த்தை மாம்சமாகி அவளுடைய கர்ப்பத்துக்குள் வந்ததை பார்க்கிறோம். இன்னைக்கோ நம்ம வாழ்க்கைக்கான ஒரு வெளிப்பாடு. நம்ம தினமும் என்ன கேட்கிறோம்? எதை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்? பயத்தை ஏற்படுகிற செய்திகளை கேட்கிறோமா? மன சோர்வை உண்டாக்குகிற வார்த்தைகளை கேட்கிறோமா? அல்லது தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறோமா? நம்ம மனம் எதினால் நிரம்பி இருக்கிறதோ அப்படித்தான் நம்முடைய வாழ்க்கை இருக்கும். அதற்கு ஏற்றபடிதான் வாழ்க்கை உருவாகும். இன்னைக்கும் வெளியில எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள கசப்பு, வைராக்கியம், எரிச்சல், கோபம், பொறாமை, இது எல்லாம் நமக்கு இருக்குதா? அவருடைய வார்த்தையினால் நம்ம நிரம்பிக் கொண்டே இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பயம், கவலை, சோர்வு, கசப்பு, எரிச்சல் இதெல்லாம் நம்மை விட்டு அகன்று போகும். அவருடைய வார்த்தையே நம்மை ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மை கழுவி சுத்திகரிக்கும். அதனாலதான் dwell in you richly
அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்துல கொடுக்கப்பட்டிருக்குது. அது ஐஸ்வர்யமாய் உங்கள்கிட்ட வாசம் பண்ணட்டும். அப்போ அன்றைக்கு பெத்லஹேமில் பிறந்தவர் நமக்காக மரித்து நமக்காக உயிர்த்தெழுந்து உன்னதத்தில் இன்றைக்கு உட்கார்ந்திருக்கிறவர் இன்றைக்கு நம்முடைய இருதயத்திலும் நம்முடைய ஆவியிலும் அவர் மறுபடியும் அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். நம்ம அவருக்குள்ள மறுபடி பிறந்திருக்கிறோம். இப்போ வார்த்தை ஏதோ இந்த புக்ல இருக்கிறது, பைபிள்ல இருக்கிறது இல்ல. அது நம்முடைய சிந்தனைகள்ல, நம்முடைய இருதயத்துல, நம்முடைய செயல்கள்ல, நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய ஊழியத்துல. இத கேட்கிற நேரம் நல்லா இருக்கு. ஆனா பிராக்டிக்கலா நம்ம வாழ்க்கைக்குள்ள போகும் பொழுது நம்ம எப்படி இருக்கிறோம்? வார்த்தை நமக்குள் தீவிரமாய் வாசம் பண்ணும் பொழுது பயம் விசுவாசமா மாறும். பலவீனம் பலனாக மாற ஆரம்பிக்கும். குழப்பம் சமாதானமாக மாறும். இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி எல்லாம் நம்மை விட்டு அது தானாக வெளியேறிவிடும். அந்த வார்த்தையே இன்றைக்கு கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அவர் ஒருவரே சத்தியபரர். அவரது வசனமே சத்தியம். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூரணமாக வாசமாய் இருக்கும் பொழுது உலகத்தை ஜெயிக்கிறவர்கள் நாமத்தான் இருப்போம். ஏன்னா நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இதை நம்ம புரிந்து கொண்டா போதும், நம்முடைய வாழ்க்கை மிகவும் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை முத்திரை மோதிரமாக வைப்பேன், எங்களை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி இந்த காலை வேளையில எங்களோடு கூட நீர் இடைப்பட்டீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. தகப்பனே, படைப்பாளருடைய ஆண்டவரே, உங்கள் குரலை சகல படைப்புகளும் அறிந்திருக்கின்றன. உங்க சத்தத்தை கேட்கும் பொழுதே சர்வமும் கீழ்ப்படுகிறது. நீங்க எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டீங்க. அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதற்கான நபர்கள், அது என்ன சூழ்நிலைகள், அது எல்லாம் எங்களை தேடி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க வார்த்தை எங்க இருதயத்துல ஒரு கெஸ்டா இருக்கக்கூடாது. எங்க வாழ்க்கையில அதுதான் கிங்கா இருக்கணும்பா. இந்த வார்த்தைகள் எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களுடைய சிந்தனைகள், எங்களுடைய பேச்சுக்கள், எங்களுடைய நடத்தை எல்லாத்திலையும் உங்களுடைய வார்த்தை வெளிப்படட்டும். அப்படியே நீ செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. வந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன். விதைக்கப்பட்டிருக்க இந்த வார்த்தைகள் 100 மடங்கு பலன் தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். காத்துக்கொள்ளும்படி நடத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.